வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல 1865 வருஷம் அமெரிக்காவில் சிவில் வார் நடந்துட்டு இருந்தப்போ போர்ல சண்டை போட பிடிக்காத 5 பேர் அங்கிருந்து ஹாட் ஏர் பலூன் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகி போயிருக்காங்க. ஆனா அப்படி போயிட்டு இருக்கப்போ அங்க வீசின ஒரு கடும் புயல்ல மாட்டி அந்த பலூனு ஒரு மர்மமான தீவுல போய் விழுந்துருது. அந்த தீவை விட்டு தப்பிச்சிடலான்னு பார்த்தா சுத்தி உள்ள கடல்ல ராட்சச ஆக்டோபஸ் மீன் அந்த தீவை பாதுகாக்குது. சரி, தீவுக்குள்ளேயாவது தப்பிக்க ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்த்தா அந்த மொத்த தீவுலையும் ஒரே ஒரு மாளிகை பங்களா மட்டும் இருக்கு. அங்க உள்ளவங்கிட்ட உதவி கேட்கலான்னு இவங்க உள்ள போயிடுறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது இந்த மாளிகைக்குள்ள கால் எடுத்து வச்ச யாருமே இதுவரை உயிரோட திரும்பினது இல்லைன்னு. அப்படி கோடி ரூபா கொடுத்தாலும் யாருமே போகக்கூடாத அந்த தீவை பத்தின கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துடைய பேரு ஜூல்ஸ் வெர்னிஸ் தி மிஸ்டீரியஸ் ஐலாண்ட். படத்தோட முதல் சீன்லயே 1865 வருஷம் அமெரிக்காவில் உள்நாட்டு போர் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சைடு மக்கள் போராளிகள் கூட்டம், இன்னொரு சைடு அமெரிக்க ராணுவம். ஆனா அந்த அமெரிக்க ராணுவத்தை சேர்ந்த ஒரு 5 பேரு மக்களுக்கு எதிராக போராட பிடிக்காம போர்ல இருந்து பாதியில தப்பிச்சு போக பார்த்திருக்காங்க. ஆனா அந்த படையோட கேப்டன் அதை பார்த்து இவங்க 5 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறான். அவன் பேரு கேப்டன் நீமோ. போர்ல சண்டை போடாம ஏமாத்திட்டு ஓடினது அரச குற்றம்ட்டு இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்காக ஆளுகளை வச்சு காட்டுக்குள்ள கூட்டு வந்துட்டு இருக்கப்போ இந்த போரை கவர் பண்ணி நியூஸ் லெட்டர்ல போடுற ஒரு ரிப்போர்ட்டர் அங்க வந்திருக்காரு. அவர் இந்த 5 பேரையும் எங்கேயோ கூட்டு போறதை பார்த்த உடனே கேப்டன் நீமோவை நிப்பாட்டி யார் இவங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கப்போ எதிரி படைகள் பீரங்கில அடிச்ச குண்டு இவங்க பக்கத்துல வந்து விழுந்து வெடிக்க எல்லாரும் பறந்து போய் விழுறாங்க. அந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம ஆளுங்க 5 பேரும் அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. கூடவே இந்த நியூஸ் ரிப்போர்ட்டரையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. தப்பிச்சு போன இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக கேப்டன் நீமோ படையில ஒரு பகுதியவே திரட்டி கொண்டு வந்து காட்டுக்குள்ள தேடுறான். நம்ம ஆளுங்களோ அவங்க கண்ணில் அம்பிடாம அங்கிட்டு இங்கிட்டு புதர்ல ஒளிஞ்சே நாளை கடத்துறாங்க. பொழுது சாஞ்சிருது, நைட் ஆயிருது. காட்டுக்குள்ள அப்படி இப்படின்னு சுத்திட்டு இருந்தவங்க இறுதியா அமெரிக்க ராணுவம் புதுசா கண்டுபிடிச்சிருக்கிற அந்த ஹாட் ஏர் பலூன் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அப்பெல்லாம் விமானங்கள் கிடையாது. இதுதான் வானத்துல பறக்கிற முதல் கண்டுபிடிப்பு. அதை மக்கள் போராட்டத்துக்கு எதிராக அமெரிக்க ராணுவம் பயன்படுத்திக்கிட்டு இருக்க அந்த பறக்கிற பலூனுக்கு 2 பேரை பாதுகாப்பா போட்டுட்டு போயிருக்காங்க. நம்ம இந்த தீவை விட்டு எஸ்கேப் ஆகணும்னா அதுக்கு இந்த பலூன் தான் ஒரே வழி அப்படின்னு முடிவு பண்ண நம்ம ஆளுங்களோ அதை களவாங்கிறதுக்கு ஒரு பிளான போடுறாங்க. நம்ம டீம்ல உள்ள 5 பேர்ல ஒரு கருப்பையன் ஒரு இட்டாலியன்காரன் இருக்கான். அதுல உள்ள அமெரிக்காக்காரனா நம்ம படத்துடைய ஹீரோ. இவங்க 2 பேரையும் நம்ம தப்பிச்சு போன கைதிகளை அரெஸ்ட் பண்ண மாதிரி நடிக்க வச்சு அங்க கூட்டு போய் பலூனை களவாண்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கைகள்ல கைத்த கட்டி இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போய் பலூன் பக்கத்துல உள்ளவங்களை துப்பாக்கியை திருப்பி மண்டையில அடிச்சு படுக்க போட்டுறாங்க. 2 பேரும் மயங்கி விழுந்துற சரச்சரன்னு எல்லாவனும் அந்த பலூன்ல ஏறி அதை ஸ்டார்ட் பண்றாங்க. அதை தூரத்துல இருந்து பார்த்துட்ட கேப்டன் நீமோ அவன் ஆளுங்களை கூப்பிட்டு ஓடி வரான். அதுக்குள்ளேயும் பலூன் பறக்க ஆரம்பிச்சுல இந்த கேப்டன் நீமோ மட்டும் எப்படியோ வந்து பலூன்ல துத்திடுறான். அவனையும் சேர்த்து தூக்கிட்டு பலூன் மேல பறக்க ஆரம்பிச்சிருது. அப்ப உள்ள இருந்த ஒருத்தன் கேப்டன் நீமோ பிடிச்சு தொங்கிட்டு இருந்த கைத்தை கத்தியால அறுத்தோட பார்க்கான். ஆனா நம்ம ஹீரோ அதை தடுத்துறான். என்னதான் இருந்தாலும் இவர் ஒரு ஆர்மி கேப்டன், இங்க இருந்து அறுத்து விட்டா கீழே விழுந்து சிதறிடுவாங்களே, தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கி உள்ள விடுறாங்க. ஆனா உள்ள வந்த உடனே அவன் துப்பாக்கி நீட்டிடுறான். பலூனை ஒழுங்கா கீழே இறக்கிருங்க, இல்லைன்னா எல்லாவனையும் சுட்டு கொண்டுருவேன் அப்படிங்க. அப்ப அந்த நியூஸ் ரிப்போர்ட்டரோ ஒரு குண்டை நீ சுட்டுனா அடுத்த குண்டை சுடுறதுக்குள்ள நீ போயிடுவ தம்பி அப்படிங்காரு. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம கருப்பு மொட்டையன் என்னவே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு கவுட்டுக்குள்ள கையை விட்டு தூக்கி வீச பார்க்கான். அப்ப தெரியாம அவள் ட்ரிகர் அழித்திட குண்டு நம்ம நியூஸ் ரிப்போர்ட்டர் மேல பாஞ்சு அவர் செத்து கீழே விழுந்துடுறாரு. வெறியார் மொட்டையன் இவனை தூக்கி வீசலாம்ல அப்படின்ட்டு பலூன்ல இருந்து ராயல் ரம்பிள் தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட பார்க்கான். மறுபடியும் நம்ம ஹீரோ தடுத்துறான். அந்த கேப்டன் நீமோ கையில உள்ள துப்பாக்கியை பிடிக்கிட்டு செவிட்டு வாக்குல ஒரு குத்த விட்டு அவனை மயங்கடிச்சிடறான். அவன் கொலகாரனா நம்மளும் அப்படி மாறணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே அந்த பலூன் பயணத்தை தொடர காத்து அடிக்கிற திசையில பலூன் பாட்டுக்கு பறந்து போய்கிட்டே இருக்கு. அப்படியே போக போக அது ஒரு பயங்கரமான இடி மின்னலும் விழக்கூடிய ஒரு புயல்ல போய் மாட்டிக்கிடுது. பலூன் ஆடுற ஆட்டத்துல அவன் மிரண்டு போயிடுறான். இதுக்கு நம்ம தீவுக்குள்ளே சுத்திட்டு இருந்திருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு வானத்துல பெருசா ஒரு போர்ட்டல் மாதிரி ஓபன் ஆகுது. அது நம்ம ஆட்களோட சேர்த்து இந்த பலூனை அந்த போர்ட்டலுக்குள்ள இழுத்துது. உள்ள போகவும் எல்லாரும் மயங்கிடுறாங்க. கண் விழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு பீச் கடற்கரையில கிடக்காங்க. பார்த்தா இந்த கருப்பு மொட்டையன் இட்டாலிக்காரன் கூட ஒருத்தன் அந்த கேப்டன் நீமோ இருக்காங்க. ஆனா நம்ம படத்துடைய ஹீரோ இவங்களோட கேப்டனை காணும். அவர் எங்க போனாலும் தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த கேப்டன் நீமோ வந்து அப்ப அவன் வர நான் தான் இங்க பெரிய ஆபீசர், நான் சொல்றதா நீங்க கேட்கணும் அப்படிங்க. அதை கேட்ட மொட்டையன் செருப்பு பிஞ்சிடும் ஓடி போயின்னு சொல்லிட்டு அவனை விரட்டி விட்டுறான். கேப்டன் நீமோவும் நீங்க இல்லன்னா என்ன, எனக்கு இங்க ஆளு கிடையாதா, போங்கடே அப்படின்னு சொல்லிட்டு தனியா போயிடுறான். உடனே மொட்டையன் அவன் ஆளுங்க 2 பேர்த்தையும் இங்க ஒரு கேம்பை போடுவோம், நீங்க அதுக்கான வேலைகளை பாருங்க, நான் ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு தேடி பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்காங்க கேப்டன் நீமோ தனியா உட்காந்து ஒரு கம்பை எடுத்து தீய பத்த வைக்கிறதுக்காக உருட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா தீ வரமாட்டுக்கு. ஆனா அவங்களும் 3 பேர் ஒன்னா சேர்ந்து தீய பத்த வச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மொட்டையன் ஒரு கம்பு குச்சி எடுத்துட்டு போய் அதை வச்சு மீனை வேற வேட்டையாடி அதை சுட்டு திங்க ஆரம்பிக்காங்க. இதை பார்த்து நம்ம கேப்டன் நீமோவுக்கு வயிறு எரியுது. நைட் ஆயிருது. தீய பத்த வச்சு அவங்க குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்க. இதை பார்த்த கேப்டன் நீமோ தனியா விட்டா இன்னைக்கு நைட்டு நம்ம தாண்ட மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிருது. உடனே நைஸ் போல அவங்ககிட்ட போய் பேச்சு கொடுக்குற மாதிரி அவங்க டீம்ல ஜாயின் ஆயிடுறது. அப்ப பின்னாடி காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஜந்து எல்லாம் ஊழ விடுற மாதிரி சத்தம் கேக்கு. கேப்டன் நீமோ இவங்க கூட வந்து உட்காந்துருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கலாம். வேற வழி இல்லாம பாவுன்னு விட்டாங்க. அன்னைக்கு நைட் எல்லாரும் அங்கேயே படுத்து தூங்கிடுறாங்க. அப்ப எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது நைட்டு 1க்கு வந்து நம்ம இட்டாலிக்காரன் எந்திரிச்சு மரத்தோரமா பிஸ் அடிக்க போனோன்னு ஏதோ ஒரு இனம் தெரியாத ஜந்து கரகரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிருது. காலையில இவங்க கண்ணு முழிச்சு பார்த்தா இட்டாலிக்காரன் ஆளை காணும். நம்ம கேப்டன் நீமோ தான் நைட் ஒரு நைட் அவனை போட்டான் போலக்குன்னு சொல்லிட்டு மொட்டை பிடிச்சி
அடிச்சு கேப்டன் அடிக்கான். இல்ல நான் என்ன பண்ணேன், உங்க கூட தானே தூங்கிட்டு இருந்தேன்னு கேப்டனும் அலறான். அப்பதான் நம்ம மொட்டை கூட இருந்தவன் அங்க யாரோ உடம்பை இழுத்துட்டு போன மாதிரி தடயம் தெரியுது அப்படின்னு சொல்ல மறுபடியும் மொட்டை கேப்டன் நீமோவை பார்க்கான். இல்ல ஐயா, இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, கண்டவன் காணாம போனதுக்குலாம் என்ன பிடிச்சு அடிச்சிங்கன்னா இந்த சவகாசமே எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு கேப்டன் நீமோ தனியா காட்டுக்குள்ள போயிடுறான். இவங்க 2 பேரும் காணாம போன அந்த இட்டாலிக்காரனை தேடி போறாங்க. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து யாரோ பைனாகுலர்ல கவனிக்காங்க. நம்ம மொட்டையும் அவன் ஆளு டாமும் காட்டுக்குள்ள போய் காணாம போன இட்டாலிக்காரனை தேடிட்டு இருக்கப்போ அங்க உள்ள செடிகள்ல ரத்த கரை இருக்கிறத கவனிக்காங்க. அப்படியே அதை ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா அங்க புதருக்குள்ள ஒரு உடம்பு செதஞ்ச நிலையில ரத்த கலரியா இருக்கு. நம்ம ஆளை இவ்வளவு கொடூரமா இது கொண்டிருக்கோம் அப்படின்னு அவங்க 2 பேரும் திகில் அடிச்சு போறாங்க. அதே நேரத்துல தனியா போன கேப்டன் நீமோ அவன் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கப்போ அந்த தீவோட காட்டுக்கு மத்தியில தனியா ஒரு பெரிய பங்களா இருக்கத பாக்கான். ஆகா, அடிச்சதியா ஜாக்பாட்டு, இந்த தீவுல இப்படி ஒரு பங்களாவா அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல அது பக்கத்துல போய் கதவை தட்டுறான். உள்ள யாரும் இல்ல போல இருக்க. உடனே அவன் உள்ள பூந்துடுறான். உள்ள நடந்து போயிட்டு இருக்கப்போ திடீர்னு அந்த இடமே அதிருது. ஒரு பெரிய பூகம்பம் வந்த மாதிரி இருக்கு. நம்ம மொட்டையும் டாமும் இருக்கிற இடத்துல இந்த பூகம்பம் வருது. திடீர்னு வானமெல்லாம் இருண்டு போயிருது. இல்ல என்னாச்சு அப்படின்னு இவங்க ஓடி வந்து கடற்கரையில நின்னு பாக்காங்க. அங்க கடற்கரையில ஒரு பழங்கால கப்பல் நிக்குது. அப்ப வானத்துல இடியும் மின்னலோட அந்த போர்ட்டல் ஓபன் ஆகி அதுக்குள்ள இருந்து திடீர்னு ஒரு ஏரோப்ளேன் வெளியே பறந்து வருது. அது நேரா போய் காட்டுக்குள்ள விழுந்துருது. வாழ்க்கையில இதுவரை ஏரோப்ளேனே பார்க்காத நம்ம வேலைகளுக்கோ என்னது அப்படின்னு பயந்து போயிடுறாங்க. ஆனா நம்ம மொட்டை அதுக்குள்ள ஆளுங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அது போய் விழுந்த இடத்த நம்ம பார்க்கணும் அப்படிங்க. ஆனா டாமோ காட்டுக்குள்ள ஏதோ ஜந்து சுத்திக்கிட்டு இருக்கல, அந்த இடத்துக்கு எப்படி போவ அப்படின்னு கேட்க வேற வழி இல்ல, நம்மள மாதிரி இங்க மாட்டிக்கிட்ட வேற ஆட்களை கண்டுபிடிச்சா அது நமக்கு தான் பலம், வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு காட்டுக்குள்ள இறங்குறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த ஏரோப்ளேனுக்கு பின்னாடி நம்ம படத்துடைய ஹீரோ 2 தீப்பந்தத்தை வச்சு எதையோ மிரட்டிக்கிட்டு இருக்கான். என்னடா இவன் ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு பார்த்தா காட்டுக்குள்ள உள்ள ஏரியில இருந்து ஏதோ ஜந்துக்கள் எந்திரிச்சு வந்து இவங்களை அட்டாக் பண்ண வருது போல இருக்க. அதுல தீப்பந்தத்தை காமிச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே நம்ம மொட்டையும் டாமும் ஆளுக்கு ஒரு கம்பு எடுத்துட்டு போய் அவங்க கூட ஜாயின் ஆகிக்கிறாங்க. அங்க பார்த்தா நம்ம படத்துடைய ஹீரோ மட்டும் இல்ல, புதுசா ஒரு 2 பொண்ணுங்களும் இருக்காளுங்க. அதுல ஒரு பொண்ணுக்கு விழுந்ததுல காலில் அடிபட்டு இருக்கும் போல இருக்க. உடனே நம்ம டாமு அவளை கைத்தாங்கள தூக்க இவங்க எல்லாரும் அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. அந்த ஜந்துக்கள் பின்னாடியே துரத்திட்டு வரக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஏரோப்ளேன்ல இந்த தீப்பந்தத்தை தூக்கி போட்டுட்டு ஓட அது டம்முன்னு வெடிச்சிருது. அந்த வெடிப்பை பார்த்த ஜந்துக்கள்லாம் காட்டுக்குள்ள செதறி ஓடிடுதுகள். இவங்க எல்லாரும் தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருக்கப்போ அந்த பிளைட்ல வந்து விழுந்த பொண்ணு நம்ம ஹீரோட்ட பேசுறா. அவதான் படத்துடைய ஹீரோயின். காலில் அடிபட்டு கைத்தாங்களா தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்களே, அது அவளுடைய தங்கச்சி. என் தங்கச்சிக்கு காலில் பயங்கரமா அடிபட்டு இருக்கு, உடனே ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், எங்களை கூட்டு போங்க அப்படிங்க. நம்ம ஹீரோ கடுப்பாய் முடிக்கான். நாங்களே இந்த ஊருக்கு தலவாசன் எங்க இருக்குன்னு தெரியாம கையில தீப்பந்தத்தை எடுத்து சுத்திக்கிட்டு இருக்கோம், ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு வாமாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டு போறான். அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் இங்க ரெஸ்ட் ஆகுது எடுப்போம் அப்படின்னு சொல்ல சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தீயை எரிச்சு ஒரு சின்ன கேம்பிங் மாதிரி போடுறாங்க. அப்ப ஹீரோயின் நம்ம ஹீரோட்ட வந்து எங்களை ஏரோப்ளேன்ல இருந்து காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி, இங்க உயிரே காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஏரோப்ளேனா இது அந்த பறந்து வந்துச்சு அந்த சாமானா அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்னு ஒரு வித்தியாசமா பார்க்க இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு பொருளை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒருவேளை இவன் படிக்காத மக்கு பையனா இருப்பானோ அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. எங்க இருந்து நீங்க வந்திருக்கீங்க, ஏரோப்ளேனே பார்த்ததில்லன்னு சொல்றீங்க அப்படிங்கவும் நாங்க பாஸ்டன்ல இருந்து தப்பிச்சு வந்தோம் அப்படிங்க. தப்பிச்சு வந்தீங்களா, யார்கிட்ட இருந்து அப்படிங்கவும் இன்னும் யார்கிட்ட இருந்துங்க, போர் நடந்துகிட்டு இருக்குல்ல அந்த போர்ல இருந்து தப்பிச்சு வந்தோங்க. அவ குழம்பி போயிடுறா. போரா, எந்த போரு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு இருட்டுக்குள்ள இருந்து ஜந்து உருமல் சத்தம் கேக்குது. நம்ம இருட்டுக்குள்ள நிக்கிறது சரியில்லை, எல்லாரும் நெருப்பு பக்கம் போங்க அப்படின்ட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தீய வச்சு அவங்க ஓட்டிடுறாங்க. அடுத்த நாள் காலையில விடியவும் இவங்க எல்லாரும் மறுபடியும் காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோட்ட நீங்க இங்க எவ்வளவு நாளா மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கா. என்ன ஒரு 3-4 நாள் இருக்கும், மார்ச் 27ஆம் தேதி நாங்க கிளம்பணும் அப்படிங்க. அப்பதான் இவ சொல்றா இது ஜூலை மாசம் நடக்கு, நீங்க மார்ச்னு சொல்றீங்க அப்படிங்க. நம்ம ஹீரோ கன்ஃபியூஸ் ஆகுறான். அப்போ நம்ம ஹீரோயினோட தங்கச்சியோ இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது, யாராவது என்ன தூக்கிட்டு போங்க அப்படிங்க. நம்ம டாமு டோக்கன் போட்டு வச்ச மாதிரி நான் தூக்குறேன் அப்படின்னு முன்னாடி ஓடி வரான். ஆனா அவளோ சீச்சி நீ வேண்டாம், நீ தான் என்ன தூக்கணும் அப்படின்னு நம்ம மொட்டையை பார்த்து சொல்றா. தூக்குறதுக்கு சரியான ஆளை தான் தேர்ந்தெடுக்கா. ஆனா பாவம் நம்ம மொட்டை ஒரு மாதிரி தயக்கத்தோட முழிச்சுக்கிட்டு அங்கேயே நிக்கான். ஏம்ல என்னாச்சு அப்படின்னு கேட்டா நான் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவன், உங்க இனத்து பெண்களை நான் தொடக்கூட கூடாது அப்படிங்க. எந்த காலத்துலவே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, இப்பெல்லாம் 10-15 பேர் சேர்ந்து கும்புன்னு கும்புறாங்க, அதுவே நடக்கிறப்போ நீ என்ன தூக்க மாட்டியா அப்படிங்க. எங்க இருந்துக்கா வந்திருக்காங்க இவங்க அப்படின்னு அந்த ஹீரோயின் தங்கச்சி கேட்க எங்க இருந்து இல்ல எப்போ இருந்து அப்படின்னு சொல்றவ நம்ம ஹீரோட்ட நீங்க ஏதோ போர்ல இருந்து தப்பிச்சு வந்தேன்னு சொன்னீங்களே, அது எந்த வருஷத்துல நடந்துட்டு இருக்கிற போரு அப்படிங்க. 1865 அப்படிங்க. ஆனா நம்ம ஹீரோயின் வாழ்ந்துட்டு இருக்க காலமோ 2012. அப்பதான் இவங்களுக்கு புரியுது அந்த போர்ட்டலுக்குள்ள இவங்களை இழுத்துச்சு, அது இவங்களை டைம் டிராவல் பண்ண வச்சு ஏதோ ஒரு இடத்துல கொண்டு வந்து போட்டிருக்கு. பிறகு அடுத்த சீன்ல நம்ம மொட்டை ஜாலியோ ஜிம்கானான்ட்டு ஹீரோயின் தங்கச்சியை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். அப்ப எல்லாரும் டயர்ட் ஆயிட்டனால ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கலாம்னு முடிவு பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயின்ட்ட இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்பதான் ஹீரோயின் சொல்றா இவ பிளைட் எடுத்துக்கிட்டு பெர்முடா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்திருக்கா. அந்த பெர்முடால 3 கடலும் ஒன்னா சேர்ற இடத்த பெர்முடா ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள நாங்க பிளைட்டை ஓட்டிட்டு வரும்போது தான் திடீர்னு காணாம போயிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல நம்ம ஹீரோவும் நாங்களும் ஒரு புயல்ல மாட்டிக்கிட்டோங்க. இவங்க அங்க நின்று பேசிட்டு இருக்கத மறுபடியும் தூரத்துல இருந்து யாரோ பைனாகுலர்ல கண்காணிக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த பெர்முடா ட்ரையாங்கிளை பத்தி இன்னும் நிறைய சொல்றா. அது
வழியா போன கப்பல், படகு, விமானம் எல்லாமே காணாம போனதா கதைகள் உண்டு. ஆனா இப்ப நாங்களே காணாம போனதுக்கு அப்புறம் அது உண்மைன்னு தெரியுதுங்க. இது சரியில்லை, நம்ம இங்க மாட்டிக்கிட கூடாது, எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முன்னேறி நடந்து போறப்போ காட்டுக்குள்ள இருக்கிற அந்த மாளிகையை பாத்துடுறாங்க. அதை பார்க்கவும் அப்ப கண்டிப்பா இங்க ஆட்கள் யாரோ இருக்காங்க, வாங்க உள்ள போய் பாப்போம்னு எல்லாரும் உள்ள போறாங்க. அப்ப அந்த மாளிகையோட வாசல்லையே ஒரு பெட்டி ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு திறந்து பார்த்தா உள்ள ஒரு ஃபிளேர் கன் இருக்கு. என்ன இந்த துப்பாக்கி வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்க. இது சிக்னல் கொடுக்கறதுக்கு பயன்படுத்துற கன்னு. வானத்தை பார்த்து சுட்டுனா பெட்டி வந்து விழுவும் அப்படிங்க. அட பப்ஜி பைத்தியமே, இது நிஜ வாழ்க்கை, இதுல பெட்டி எல்லாம் வராது, சிக்னல் வேணா கொடுக்கலாம் அப்படின்னு அவன் தங்கச்சி சொல்ல, இது நமக்கு தேவைப்பட்டாலும் தேவைப்படும்ட்டு ஹீரோ அவன் பாக்கெட்டுக்குள்ள சொல்லிக்கிறான். பிறகு அந்த வீட்டுக்குள்ள யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சத்தம் போட்டு கேட்கான். எந்த பதிலையும் காணும். அப்ப பூந்துட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள பூந்து போவே திடீர்னு எவனோ பாட்டு பாடுற மாதிரி சத்தம் கேக்கு. இவங்க மெல்ல அந்த சத்தம் வர்ற இடத்தை நோக்கி போய் பார்த்தா நம்ம கேப்டன் நீமோ பிறந்தமேனிக்கு அங்க பாத் டப்ல குளிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்கள பார்க்கவும் அவன் ஷாக்காயில, சரி சரி பொறுமையா குளிச்சுவா அப்படின்னு சொல்லிட்டு சமாச்சாரம் முடிஞ்ச அப்புறம் எல்லாம் ஒண்ணு கூடி பேசுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ கேப்டன் நீமோட்ட எல்லா உண்மையும் சொல்றான். இவங்க எங்க இருக்காங்க, எப்போ இருக்காங்கன்னு எதுவுமே தெரியல, ஒரு மர்மமான இடத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற உண்மையை சொல்ல அந்த ஆளுக்கும் பக்குன்னு ஆயிருது. இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, இங்க கூட ஒரு 2 பொண்ணுங்க வந்தாளுங்களே, அவங்க ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்காங்க அப்படிங்க. அதை கேட்ட அவர் சிரிக்க, அப்ப அங்க வந்த நம்ம ஹீரோயின், நீங்க ஏரோப்ளேன்ல இருந்து ஏதாவது பொருள் எடுத்துட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்க. இது ஏரோப்ளேனா அப்படின்னா என்ன அப்படின்னு அவர் கேட்க, அதுதான் ஒரு பறக்கிற இயந்திரம், அதுல இருந்து ஏதாவது எடுத்துட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்க, நான் அதை பார்க்கவே இல்லை, எங்க இருந்து எடுத்துட்டு வர அப்படின்னு கேப்டன் நீமோ சொல்லவும் தான் இவங்க மாளிகைக்குள்ள வர்றப்போ அங்க இருந்த அந்த ஃபிளேர் கன் பெட்டி இவங்க 2 பேருமே எட்டு வரல, வேற யாரோ கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னு. அப்ப நம்மளை தவிர அந்த தீவுல வேற ஆட்கள் இருக்காங்க, அவங்க நம்மளை கண்காணிச்சிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சிருது. இப்ப வேற எழுத்திக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள உள்ள ஜந்து மறுபடியும் வந்துடக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ டாமிட்ட உடனே போய் எலியில எதையாவது கண்டுபிடிச்சு தீப்பந்தங்களை எரிய வச்சு இந்த வீட்டை சுத்தி நட்டி வைன்னு அனுப்பி விடுறான். நம்ம மொட்டை அனுப்பி வீட்டுல உள்ள எல்லா ஜன்னலையும் மூட சொல்றான். நம்ம ஹீரோயின், நம்ம எல்லாரும் இந்த வீட்டோட மாடியில போய் இருந்துக்கலாம், அதான் சேஃப்னு சொல்ல வாங்க போன்னு கிளம்பி போறாங்க. அப்ப நம்ம கேப்டன் நீமோவோ, என்னவே சின்ன பிள்ளை மாதிரி பயந்துட்டு இருக்கிய, ஜந்துவாவது குந்துவாவதுன்னு சொல்லிட்டு ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு தன்னந்தனியா அந்த மாளிகையை விட்டு வெளியே நடந்து போறான். இல்ல அங்கிட்டு போகாதீங்க, அது ரொம்ப ஆபத்துன்னு இவங்க கத்துறாங்க. அதை கேட்காம அவன் நடந்து போய்கிட்டே இருக்க திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து அந்த ஏரி ஜந்துக்கள் எல்லாம் இவனை துரத்த ஆரம்பிச்சிருது. அதை பார்த்த கேப்டன் நீமோ அலறி அடிச்சு பந்தத்தெல்லாம் தூக்கி போட்டு ஓடி வர கரெக்டா மாளிகை பக்கத்துல வரவும் அந்த ஜந்துக்குளம் பின்னாடியே வந்துருது. உடனே நம்ம ஹீரோ அவன் பாக்கெட்ல சொருகி வச்சிருந்த ஃபிளார் கன் எடுத்து அந்த ஜந்துல ஒன்ன சுட அது அப்படியே தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருது. இவங்க உள்ள ஓடி வந்து கதவை பூட்டிடுறாங்க. அப்படியே கடுப்புல அந்த கேப்டன் நீமோ சங்க பிடிச்சு தூக்கல நம்ம ஹீரோ, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவது ஸ்டண்ட் பண்ண அவனை நானே உன்னை கொன்றுவேன்னு மிரட்டுறான். இந்த மாளிகையை தகர்க்க முடியாத ஒரு கோட்டை மாதிரி நம்ம மாத்தணும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினோ, கேப்டன் நீங்க தப்பா நினைக்காதீங்க, நம்ம இந்த தீவை விட்டு எஸ்கேப் ஆகணும், அதுலதான் ஃபோக்கஸ் பண்ணணுங்க, ஒண்ணுமே இல்லாம இந்த தீவை விட்டு எப்படியா எஸ்கேப் ஆக முடியும், ஏதாவது ஐடியா சொல்லு அப்படிங்க. நம்ம ஒரு போட் பண்ணி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு இவ சொல்றா. போட்டுங்கிற வார்த்தையை கேட்ட உடனே நம்ம மொட்டையனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இவங்க அந்த கடற்கரையில ஒரு பெரிய கப்பல் ஒண்ணு பார்த்ததா சொல்றாங்க. ஆனா அது சாதா கப்பல் கிடையாது, கடற்கொள்ளையர்கள் பயன்படுத்துற மாலுமி கப்பல். இது பைரேட் ஷிப்பா? அப்போ அந்த தீவுல பைரேட்ஸ் வேற இருக்காங்களா அப்படின்னு இவங்க இன்னும் அறந்து போறாங்க. இந்த தீவுல பைரேட்ஸ் மட்டும் இல்ல, என்னென்னமோ கிடக்குது. ஆனா அந்த கடற்கரையில அந்த பைரேட் கப்பலோட சேர்ந்து நிறைய பொருட்கள் இருந்துச்சு, எதையாவது நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு டாம் சொல்லவும், சரி எதா இருந்தாலும் நாளைக்கு விடிஞ்ச பிறகு பாத்துக்கலாம், இன்னைக்கு நைட்டு நம்ம இங்கே தான் தங்க போறோம்னு தங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில விடியவும் எல்லாரும் கிளம்பி கடற்கரையை நோக்கி போறாங்க. ஆனா ஹீரோயினோட தங்கச்சிக்கு காலில் அடிபட்டுக்கனால அவளை மட்டும் அந்த மாளிகையிலே தங்க வச்சு அவளுக்கு பாதுகாப்பா நம்ம டாமையும் அங்க விட்டு வந்திருக்காங்க. இவங்க 4 பேர் மட்டும் காட்டு வழியா நடந்து போய்கிட்டு இருக்கப்போ இந்த கேப்டன் நீமோ நம்ம மொட்டையனை கருப்பணத்தவன் அப்படிங்கறனால அடிமை மாதிரி நடத்துறான். அதை பார்த்து கோவப்பட்டு மொட்டையை ஏத்து பேச, அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, இப்ப இருக்கிற அமெரிக்கா அதிபரே ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர் தான், நீங்க என்ன இன்னும் மட்டி பயிலுக்கு மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்க. சரி சண்டையை கலங்கியா, வாங்க கடற்கரைக்கு போவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சண்டையை கலைச்சு விட்டு கிளப்பி கூட்டு போறான். இந்த பக்கம் ஹீரோயினோட தங்கச்சியோ மகாராணி மாதிரி பெட்டில் படுத்துக்கிட்டு அவளுக்கு குடிக்க கொடுத்த தண்ணியை இதுல வண்டு விழுந்துட்டு எனக்கு வேற தண்ணி கொண்டு வான்னு அனுப்பி விடுறான். நம்ம டாமும் சரின்னு சொல்லிட்டு கீழே போய் வாளி ஒன்னு எடுத்துக்கிட்டு பக்கத்துல உள்ள அடிபம்புல தண்ணி அடிச்சு கொண்டு வரான். அங்க வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர் நடந்து போற மாதிரி தெரியுது. பதறி போன இவன் குடுகுடுன்னு மேல ஓடி போய் ஹீரோயின் தங்கச்சிட்ட, இப்ப இங்க வேற யாரோ இருக்காங்க, வா ஒளிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி கட்டிலுக்கு அடியில இழுத்துட்டு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ வினோதமான ஷூ போட்ட ஏதோ ஒரு ஆளு அந்த ரூமுக்குள்ள நடந்து வரான். சுத்தி முத்தி பார்த்துட்டு அந்த ரூம் கதவை பூட்டிட்டு வெளியே போயிடுறான். இங்க காட்டுக்குள்ள வந்த நம்ம ஆட்கள் கடற்கரையை எப்படியோ வந்து சேர்ந்துடுறாங்க. அங்க வந்து பார்த்தா ஏகப்பட்ட ஏரோப்ளேனு கப்பல்லாம் நொறுங்கி போய் கிடக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோயின் ஆச்சரியப்படுறா. பெர்முடா ட்ரையாங்கிள் சுடுகாடு மாதிரி இருக்க, எல்லா காலத்துல உள்ள கப்பலும் ஏரோப்ளேனும் கிடக்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு போட்டு நம்ம கிடைக்கலனா நம்மளும் இதோட சமாதி ஆக வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப அந்த கேப்டன் நீமோ ஒரு போட்டை கண்டெடுத்துறான். எல்லாரும் அங்க வந்து பார்க்க அது நல்ல நிலைமையில இருக்கு. யாரோ ரீசெண்டா அந்த போட்டை இங்க விட்டு போன மாதிரி தெரியுது. சரி ரைட் வாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் நீமோ அந்த போட்டை நவுட்டுறான். ஆனா ஹீரோயினோ இல்ல வேண்டாம், இதை பார்த்தா யாரோ இப்ப ரீசெண்டா இங்க வந்து விட்ட மாதிரி இருக்கு, இது ஒருவேளை நமக்கு அந்த ஃபிளேர் கன் எல்லாம் கொடுத்து உதவனாங்களே அவங்களோட போட்டா கூட இருக்கலாம், நம்ம பாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்க. ஏன் மெண்டல மூதி நம்ம இங்க இருந்து தப்பிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்ல, அப்படி இன்னொருத்தங்க வாழ்க்கையை அழிச்சு நம்ம
தப்பிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்ல, நம்ம அவங்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் யோசிக்கலாம். சரி ரைட்டு, நம்ம இந்த கடற்கரையோரமா ஒரு கேம்பை போட்டு அவங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணும். அவங்க வந்தனா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போவோம், அப்படி வரலன்னா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு அவன் சொல்ல கேப்டன் நீமோக்கு கடுப்பாயிருது. வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த போட்டை விட்டுட்டு போன நல்ல மக்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு தீய பொறுத்து எங்க கேம்ப் போட்டதா மிச்சம், யாரும் வந்த மாதிரி தெரியல. சரி ரைட்டு, நம்ம இன்னைக்கு நைட் இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல நம்ம கேப்டன் நீமோக்கோ வயிறு கபகபன்னு எரியுது. வெளியே எதுவும் சொல்ல முடியாம பொச முட்டிட்டு இருக்கான். உங்க இஷ்டத்துக்கு ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவங்க கூட சேர்ந்து படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில கண்முழிச்சு பார்த்தா எல்லாருக்கும் பெரிய ஷாக்கு. கேப்டன் நீமோ அந்த படகை எடுத்துட்டு தன்னந்தனியா கடலுக்குள்ள எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கான். இவனை நம்பினதுக்கு நல்லா நம்ம காலை வாரிட்டானே அப்படின்னு எல்லாரும் கடுப்புல பாத்துக்கிட்டு இருக்க, பாப்பமா மாப்பிள்ளைல அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் நீமோ போட்ல இருந்து டாட்டா காமிக்காரு. அப்ப திடீர்னு கடலுக்குள்ள இருந்து ஒரு பெரிய ஆக்டோபஸ் வந்து படகோட சேர்த்து அவனை அப்படியே அடிச்சு முழுங்கிடுது. எல்லாரும் பேய் அரைஞ்ச மாதிரி அதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அதை இன்னொரு ஆளு பைனாக்குலர்ல பாத்துட்டு இருக்காரு. இப்பதான் அந்த பைனாக்குலருக்கு பின்னாடி உள்ள ஆளு யாருன்னு காமிக்காங்க. அவர் ஒரு வயசான மொட்டை தாத்தா. ஆள் ஏதோ கப்பல் கேப்டன் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காரு. இங்க நம்ம ஆளுகளோ கடல் வழியா எப்படி இந்த தீவை விட்டு தப்பிக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் இந்த மாளிகைக்கே வராங்க. அங்க வந்து பார்த்தா ஹீரோயினோட தங்கச்சியும் தாமும் கட்டலுக்கு அடியில பத்து கிடக்காங்க. ஏழு அடியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க அவசரமா எந்திச்சு ஓடிறாங்க. ஐயோ சார் தப்பா நினைச்சிடாங்க, நீங்க போயிருந்த டைம்ல வேற யாரோ ஒரு மர்ம ஆள் இந்த பில்டிங்குள்ள வந்தா, அவன்கிட்ட இருந்து தப்பிக்க தான் நாங்க கீழே ஒளிஞ்சிருந்தோம் அப்படிங்க. ரெண்டு பேரும் முழிக்கிற மொழியே சரியில்லை. இருந்தாலும் ஹீரோயின் மொட்டை எனக்கு துரோகம் பண்ண மாட்டா அப்படிங்கிற நம்பிக்கையில இவங்க அந்த மேட்டரை அப்படியே ஃப்ரீயா விட்டுறாங்க. அப்ப வெளியே ஏதோ ஒரு பயங்கரமா சத்தம் கேட்க என்னன்னு ஓடி வந்து பார்த்தா அந்த தீவுல ஒரு பெரிய எரிமலை ஒண்ணு புகஞ்சுகிட்டு இருக்கு. அதை பார்த்து இவங்க இலவை இதுவேற இருக்கா அப்படின்னு நொந்துடுறாங்க. இப்ப இங்க இருந்து எப்படி தப்பிக்க போறோம்னு தெரியாம எல்லாரும் குழம்பி போய் அப்படி இந்த வீட்டுக்குள்ளே தங்கிடுறாங்க. நைட் ஆயிடுது. அப்ப நைட்டு திடீர்னு மறுபடியும் பூகம்பம் வருது. வெளியே வேற ஜந்துக்கள் கதற சத்தம் கேக்கு. அதை பார்த்த ஹீரோயின் கண்ணீர் மல்க நம்ம ஹீரோ கைய பிடிச்சி நான் இங்க சாவ மாட்டேன், என்ன எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்தி கொண்டு போயிருங்க, கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு தைரியம் கொடுக்கற நம்ம ஹீரோ அடுத்த நாள் விடியவும் இவங்க ஏரோப்ளேன் ஒன்று விழுந்து கிடந்தத அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க ஏதாவது பொருள் தேர்மானு பார்த்தா எதுவுமே கிடைக்கல. அப்ப காட்டுக்குள்ளேந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்க நம்ம ஹீரோ போய் நான் பார்த்துட்டு வரேன்னு கிளம்புறான். அவன் அங்க போய் வேவு பார்த்துட்டு இருக்கப்போ திடீர்னு ஹீரோயின் கதற சத்தம் கேக்கு. என்னன்னு ஓடி வந்து பார்த்தா ஒரு 3 கடல் கொள்ளையர்கள் அவளை கடத்திட்டு போக பார்க்காங்க. நம்ம ஹீரோ ஓடி வந்து அவங்கள பிடிச்சு அடிச்சு கீழே தள்ளி 3 பேருக்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, அப்போ எங்க இருந்தோ ஒரு லேசர் மாதிரி ஒண்ணு பாஞ்சு வந்து அந்த 3 பேரையும் அடிச்சு சாவடிக்கு. அப்படியே அலறி போய் யாருன்னு பார்த்தா அந்த மொட்டை தாத்தா கையில ஏதோ ஒரு எலக்ட்ரிக் கன்னை வச்சுக்கிட்டு நிக்காரு. இந்த பைரட்ஸ் பயலுக்கு இதே சோழியா போச்சுப்பா அப்படின்னு ஒரு அசால்ட்டா சொல்றாரு. பதறி போன நம்ம ஹீரோ உங்க கையில என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க இது மின்னல் துப்பாக்கி, இதுல இருந்து மின்னல் சக்தி வரும் அப்படிங்கிறாரு. யார் சாமி நீ அப்படின்னு கேட்கவும் தான் அவர் சொல்றாரு அவர் பேரு கேப்டன் ஜிபாம்போ. அந்த பேரை கேட்கவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஏன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி உண்மையா வாழ்ந்த சமுத்திரத்தின் கொடுங்கோல் அரசன் அப்படின்னு சொல்லப்படுற ஜிபாம்போ தான் இவரு. இவரை பத்தி நம்ம ஹீரோவே புத்தகத்துல தான் படிச்சிருக்கான். ஆனா புத்தகத்துல படிச்ச மாதிரி இவர் கொடுங்கோல் அரச மாதிரி தெரியல, நல்ல ஆளு மாதிரி தான் தெரியுது. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டை தாத்தா ஹீரோவையும் ஹீரோயினையும் அவருடைய மாளிகைக்கு கூட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா நம்ம மொட்டையும் டாமும் சேர்ந்து ஏதோ ஒரு பேரலை கயிறு போட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாளிகையை சுத்தி இந்த மாதிரி பேரலை வச்சு அதுல தீய கொளுத்தி விட்டா நைட்டு ஜந்துக்கள் வராத, அதுக்கு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. அந்த பேரலுக்குள்ள இருக்கிறது என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோக்கு தெரியல. அப்பதான் அவர் சொல்றாரு இது ஒரு ஃபார்ம் ஆஃப் பிட்டுமின். இந்த தீவுல ஏகப்பட்ட இடத்துல இது கிடைக்கும், ஆனா இது ரொம்ப அன்ஸ்டேபிளான கெமிக்கல், கொழுந்து விட்டு எரிஞ்சாலும் திடீர்னு வெடிக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு. சரி அப்ப அந்த ஜந்துக்களை இங்க வரவிடாம தவிர்க்க அவர்கிட்ட ஐடியா கேட்போம்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி மாளிகைக்குள்ள வராங்க. அப்ப அவர்கிட்ட பேசுறப்பதான் தெரியுது இந்த மாளிகையே அவரோட இதுதான். பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி நாட்டிலஸ்னு சொல்லப்படுற ஒரு மகா கப்பல்ல தன்னுடைய டீமை கூப்பிட்டு ஒரு உலக கப்பல் பயணத்துக்கு போனவர் தான் அந்த ஜிபாம்போ. அவர் எப்படியோ இங்க வந்து மாட்டிக்கிட்டாரு. இப்போ இவர் டீம்ல உள்ள எல்லாரும் இறந்துட்டாங்க இவர் தவிர. அது பெரிய கதப்பா, வாங்க டீ குடிச்சிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த பில்டிங்க்கு கீழே இருக்கிற ஒரு ரகசிய பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டு போறாரு. அந்த இடமே ஏதோ ஒரு கப்பல் இன்ஜினுக்குள்ள போன மாதிரி இருக்கு. அப்பதான் அவர் சொல்றாரு இந்த தீவுல எலக்ட்ரிக் பொருள் எது இருந்தாலுமே அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனால செயலிழந்து போயிருமா. இந்த இருக்க இந்த லைட் மாதிரி அப்படின்னு தட்டி காமிக்க அப்பதான் அவங்களுக்கு புரியுது இவங்க பேஸ்மெண்ட்டுக்கு வரல, அந்த பெரிய மாளிகையே நாட்டிலஸ்னு சொல்லப்படுற அந்த நீர்மூழ்கி கப்பல் மேலதான் இவர் கட்டியிருக்காரு. இவங்க உலக புகழ் பெற்ற லெஜெண்டரியான அந்த நாட்டிலஸ் கப்பலுக்குள்ள இருக்காங்க. அப்ப உள்ள போய் அவர்கிட்ட உட்காந்து பேசுறப்பதான் இவர் எத்தனை வருஷமா இங்க இருக்காருன்னு கேட்டா 20 வருஷத்துக்கு மேல ஆயிட்டான். அப்பதான் மொட்டை தாத்தா அவருடைய கதையை சொல்றாரு. இவர் முன்ன காலத்துல ஒரு குறுநில மன்னனா இருந்திருக்காரு. அப்போ பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இவர் நிலத்தை ஆக்கிரமிச்சு இவர் ஊரையே கொன்னதுல பொண்டாட்டி பிள்ளை எல்லாத்தையும் இழந்துட்டாரு. அப்ப தன்னுடைய நீர்மூழ்கி கப்பலை எடுத்துக்கிட்டு உலக பயணம் போகணும்னு வந்திருக்காரு. தான் குடும்பத்தை கொண்ட பிரிட்டிஷ்காரங்களை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைச்சிருக்காரு. ஆனா 2-3 வருஷம் உருண்டோட அப்ப இவர் வேற ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அவங்கள பழி வாங்குறதை விட நடந்த சம்பவத்தை நடக்காமையே பண்ணிட்டா அப்படின்னு ஒரு ஐடியா உதயமாயிருக்கு. அதுக்கு இவர் டைம்ல பின்னோக்கி டிராவல் பண்ணணும். தன்னுடைய நாட்டிலஸ் நீர்மூழ்கி கப்பலை ஒளியை விட அதிகமான வேகத்துல ஓட்டுனா இவர் டைம்ல பின்னாடி போயிடலான்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா அவ்வளவு வேகமா அந்த கப்பலை ஓட்டுறதுக்கு ஏகப்பட்ட எனர்ஜி தேவைப்படும். அப்பதான் கடலுக்கு அடியில ஒரு எரிமலை ஒண்ணு வெடிக்கிறப்போ அதுல இருந்து வந்த எனர்ஜியை பார்த்து ஹைட்ரஜன் ஆட்டத்தை பிளந்தா இதே மாதிரி எனர்ஜி கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஹைட்ரஜன் ரியாக்டரை
உருவாக்கியிருக்காரு. கிட்டத்தட்ட அது ஒரு டைம் டிராவல் மிஷின் மாதிரி. அதை தன்னுடைய நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே கட்டின இவரு அண்டர் வாட்டர்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கப்போ பஹாமாஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வர்றப்போ திடீர்னு பெரிய ராட்சஸ் ஆக்டோபஸ் இவர் கப்பலை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. இவங்களும் எவ்வளவு ட்ரை பண்றாங்க, அதோட பிடியில இருந்து இவங்களால மீள முடியல. நசுங்கி சாவறதை விட பெட்ரு இந்த டைம் டிராவல் மிஷினை ட்ரை பண்ணி பார்த்தணும் அப்படின்னு இவர் பட்டன் அமுக்க ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகி அதுக்குள்ள இவர் நீர்மூழ்கி கப்பலோட இழுத்து கொண்டு போயிருது. அவர் கணக்குப்படி ஏதோ ஒரு நாள் 2 நாள் டைம்ல பின்னாடி போவாரு அப்படின்னு எதிர்பார்த்தா அது காலத்துல ஒரு பிளவை ஏற்படுத்தி யாருமே இல்லாத ஒரு மர்மமான நிலத்துல இவர் கப்பலை தூக்கி போட்டுட்டு அப்போ 20 வருஷமா இங்கே மாட்டி கிடக்காரு. இவர் நீர்மூழ்கி கப்பலை வச்சு அந்த கடல் வழியா எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா ஒரு கட்டத்தை தாண்டின பிறகு மறுபடியும் கப்பல் வானத்துல இருந்து இந்த கடலுக்குள்ளே விழுது. இந்த தீவை விட்டு தப்பிக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லைன்னு புரிஞ்சு போன இவர் இந்த தீவையே தன்னுடைய வீடாக்கிட்டார். பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றணும்னு டைம் டிராவல் மிஷினை பண்ண இவர் தெரியாதனமா பெர்முடா ட்ரையாங்கிளையே உருவாக்கி விட்டார். இந்த சோக கதையை இவர் சொல்லி முடிக்க எல்லாரும் கொட்டாயை விட்டு தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில விடியது. நல்லா ரம்மியமா காத்து வாங்கலான்னு மொட்டை டாமு ஹீரோயின் தங்கச்சி 3 பேரும் வீட்டு வாசல்ல வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மறுபடியும் பூகம்பம் வருது. அப்ப எல்லாரும் பதறி அடிச்சு வெளியே ஓடி வர ஏன் இங்க அடிக்கடி பூகம்பம் வருது அப்படின்னு மொட்டை தாத்தாட்ட கேட்காங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, இந்த 20 வருஷத்துல இவ்வளவு அதிகமா பூகம்பம் எப்போ வந்ததே கிடையாது. ஆனா வருஷத்துக்கு வருஷம் தீவோட டெம்பரேச்சர் கூடிட்டே போகுது. இதுக்கு ஒரே காரணம் தான் இருக்க முடியும். இந்த எரிமலை எப்ப வேணாலும் வெடிக்கும், நம்ம எல்லாம் சாம்பலாயிரும் அப்படிங்கிற. அதை கேட்ட ஹீரோ அரண்டு போய் இந்த தீயை விட்டு உடனே எஸ்கேப் ஆகணும் எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போறான். அப்ப நம்ம மொட்டை தாத்தா அங்க போய் 20 வருஷமா நான் பண்ணாத முயற்சியா நீ பண்ணிட போற, இந்த தீவை விட்டு எஸ்கேப்பே ஆக முடியாதுங்க. நீர் கடல் வழியா மட்டும் தான் போய் பார்த்தீரு, நாங்க எப்படி பலூன்ல பறந்து வந்தோமோ அதே மாதிரி பலூன்ல எஸ்கேப் ஆகும் அப்படிங்க. இந்த தீவை விட்டு எத்தனை வாட்டி வெளியே போனாலும் மறுபடியும் உள்ளதாவே வருவ அப்படின்னு இந்த தாத்தா சொல்லியும் நம்ம ஹீரோ கேட்க மாட்டேங்கான். அப்பனா நீங்க கண்டுபிடிச்ச டைம் டிராவல் மிஷின் வச்சு இன்னொரு போர்ட்டல் ஓபன் பண்ணி எஸ்கேப் ஆவேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன்றது. அதை நான் கண்டுபிடிச்சேன், அதனால இங்க வந்து மாட்டிக்கிட்டேன், மறுபடியும் யாரையும் அதை பயன்படுத்த விட மாட்டேன். அப்படியே பயன்படுத்தினாலும் அதுக்கு பெரிய எனர்ஜி தேவைப்படும்பா, அவ்வளவு எனர்ஜி நீ எங்க இருந்து கொண்டு வருவ அப்படிங்கவும். மின்னல் இருக்குல்ல, என் பலூன்ல அந்த மிஷினை போட்டு வானத்துக்கு பறந்து கொண்டு போனா மின்னல் தாக்கி அது சார்ஜ் ஆகும், அதை வச்சு நான் போர்ட்டல் ஓபன் பண்றேங்க. தம்பி நிறைய படம் பார்த்திருப்பீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை தாத்தா கிண்டல் அடிக்க நான் அதை நடத்தி காமிக்கிறேன் பாருமியா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அடுத்த நாள் காட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற ஏரோப்ளைன் இன்ஜின் பார்ட்ஸ் எல்லாம் கலத்தி கொண்டு வந்து இவங்களோட பலூனை மேல பறக்க வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டீம் இன்ஜின் ஒன்று நம்ம ஹீரோ உருவாக்குறான். அந்த இன்ஜினை கட்டுறதுக்கு நம்ம மொட்டை தாத்தாவும் உதவி பண்றாரு. எல்லாருமா சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை வெற்றிகரமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் அந்த பலூனோட கூடைய வெளியே வச்சு நம்ம மொட்டை டாமி ஹீரோயின் தங்கச்சி 3 பேரும் கட்டிக்கிட்டு இருக்க அந்த ஏரி ஜந்துக்கள் இவங்களுக்கு ரவுண்ட போட்டுருதுகள். அதை பார்த்த மொட்டையும் டாமும் இந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பலூன் கூடைய அவ மேல கவுத்தி விட்டு இவங்க 2 பேரும் தப்பிச்சு ஓட பார்க்காங்க. ஆனா அதுல ஒரு ஜந்து நம்ம டாம அடிச்சு மலத்தி தூக்கிட்டு போயிருது. இவ பயந்து போய் உள்ளே கடந்து கீழ் வெளியே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க இவளோட அக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க வர. அங்க மொட்டை அடிபட்டு கிடக்கான். டாம ஆளைய காணும். இவங்க எல்லாரும் மறுபடியும் மாளிகைக்குள்ள ஓடுறாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் மொட்டையன் சொல்றான், அந்த பேஸ்கெட்ல இவங்க ஃபிட் பண்ணிட்டு இருந்த டைம் மிஷினை அந்த ஜந்துக்கள் தூக்கிட்டு போயிட்டுன்னு. அந்த டைம் மிஷின் இல்லாம நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியாது, அது அந்த ஜந்துக்கள்ட்ட இருந்து மறுபடியும் நம்ம புடுங்கி கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம ஹீரோ முடிவு பண்ணி அடுத்த நாள் காலையில விடியவும் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அந்த ஜந்துக்களோட கால் தடத்தை ஃபாலோ பண்ணி போறான். அது நேரா அந்த எரிமலைக்கு அடிவாரத்துல இருக்கிற ஒரு குகையில போய் முடியுது. உடனே தீப்பந்தத்தை பொருத்திக்கிட்டு எல்லாரும் அந்த குகைக்குள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா இருட்டுக்குள்ள அந்த ஜந்துக்கள்லாம் உறங்கிட்டு இருக்கு. பக்கத்துல தீப்பந்தத்தை கொண்டு போறப்பதான் தெரியுது அது உண்மையில ஜந்துக்கள் கிடையாது, எல்லாம் கடல் கொள்ளையர்கள். அதுவும் நம்ம மொட்டை தாத்தா இருக்காரு, அவர் கப்பல்ல கூட பயணம் பண்ண அவருடைய டீம். அங்க இருந்து டைம் மிஷின் ஆட்டையை போட்டுட்டு இவங்க ஓடி வந்துடுறாங்க. திரும்பவும் மாளிகைக்குள்ள வந்து பேஸ்மெண்ட்ல இறங்குற நம்ம ஹீரோ இல்லை கிளட்டு பயல என்ன தைரியம் இருந்தா எங்கிட்ட போய் சொல்லிருப்ப அப்படின்னு கத்திக்கிட்டே உள்ள போறான். அங்க போய் பார்த்தா அவர் வாயில ரத்தம் ஒழுக சாஞ்சு கிடக்காரு. ஐயோ தாத்தா என்னையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் இவன் கேட்கான், என்ன மன்னிச்சது, அவங்கள என்னுடைய ஆட்கள் தான். இந்த தீவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பைத்தியக்கார ஜந்து மாதிரி ஆயிட்டாங்க, நீங்க என்னைய அப்படி நினைச்சக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட நான் உண்மையை சொல்லல அப்படிங்கிறது. சரி அது பரவாயில்ல வாங்க நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு ஹீரோ கூப்பிடுறான். ஆனா அவரோ இல்ல, இதுதான் என்னுடைய கப்பல், ஆஸ் அ கேப்டன் என் கப்பல்ல தான் என் உயிர் போகணும்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்ச அந்த மின்னல் துப்பாக்கியும் நம்ம ஹீரோ கையில கொடுத்து விட்டுருந்தாரு. இவங்க பலூன் எடுத்துட்டு கிளம்ப ரெடியா வரப்போ எரிமலையும் வெடிச்சிருது. வானத்துல உள்ள மேகம்லாம் அப்படியே கருப்பா மாறில இவங்க அந்த பலூனுக்குள்ள ஏறி உட்காந்துறாங்க. ஆனா வெயிட் அதிகமா இருக்கிறதுனால அது மேல பறக்க மாட்டுக்கு. அதே நேரத்துல தூரத்துல அந்த ஜந்துக்கள் ஓடி வர தாத்தா கொடுத்து விட்ட மின்னல் துப்பாக்கியை வச்சு அவங்களையெல்லாம் சுட்டு தள்ளுறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த மின்னல் துப்பாக்கிலையும் சார்ஜ் போயிருது. கொய்யால பலூன் மேல போலனா நம்ம மேல போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பலூன் கூடைக்குள்ள இந்த எக்ஸ்ட்ரா வெயிட் எல்லாத்தையும் தூக்கி வெளியே வீசுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பலூன் மேல பறக்க ஆரம்பிக்கி பலூன் நேரா எரிமலை வெடிச்சு சதறிக்கிட்டு இருக்க அந்த திசை நோக்கி போகுது. ஏன் நவுட்டுன்னு சொல்லிட்டு இவங்க கையில வச்சிருந்த அந்த மின்னல் துப்பாக்கியை பயன்படுத்தி எப்படியோ பலூனை கொஞ்சம் நவுட்டி கொண்டு போயிடுறாங்க. அப்போ வானத்துல இருந்து ஒரு மின்னல் அந்த டைம் மிஷின்ல இவ்வளவு போர்ட்டல் ஒன்று ஓப்பன் ஆகி அதுக்குள்ள இவங்க பலூனை இழுத்து கொண்டு போயிருது. அத்தோட நம்ம ஆளுங்க அந்த தீவை விட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதோட இந்த படம் முடிஞ்சிருது. இன்னைக்கு பார்த்த இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இன்னும் பல வித்தியாசமான படங்களை பார்க்க VOT Films சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.